அழகு சுபத்திரை அம்மன் என்று தெரிவிக்கிறார். அழகு சுபத்திரை. ஆமா அம்மா, அழகு சுபத்திரையாக தாங்க இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? பிறந்தெடுத்து காட்டுங்க. நான் எப்படி பிறந்தவன்? இருந்தால் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி நான் அங்கத்திலே சுமந்தெடுத்த லாரின்னு ஒரு டெம்போன்னு முக்கிய பெத்தாங்களே அம்மா. ஏண்டா வேதாளத்துக்கு பிறந்தவனே ஆலய முகரையும் பாரு. ஏமா லாரிலே பெப்பாங்க. தாராட்டு ராரியாரோ ஆறாரோ ராரின்னு சொல்லி அம்மம்மா என்னை ஈண்டெடுத்தார் அல்லவா என் தாய் தந்தை. என் தந்தையாராகப்பட்டவர் வசுதேவம் அம்மன். தந்தையாரும் வசுதேவம் அம்மன். என் தாயாகப்பட்டவள் தேவகி ரோகிணி. தாய்மார்கள் 2 தந்தை 1. நாங்கள் கூடி பிறந்தவர்கள்.
யார் யாரு? என் அண்ணனாகப்பட்ட பலராமமூர்த்தி, பலராமமூர்த்தி. இளைய அண்ணனாகப்பட்ட ஒரு அழகு கண்ணன் கண்ணன். இந்த அழகு சுபத்திரை அம்மன். இப்படி 3 பேர் பிறந்திருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்? இப்படி தொங்குது என்னது? தாலி. தாலி தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? இப்ப மட்டும் பேசு. என்னன்னு தெரியல. அவங்களும் மனுஷன்தான்ப்பா. என்ன திருமணம் செய்தாரு. எனக்கு பசிக்குதா, பால் கொடுக்க சொல்ல. குர்ராடி அப்பா. சபையில 10 பேர் முன்னில் பச்சை பந்து தொட்டு தாலி கட்டி வேலைக்கு அவர் யார் தெரியுமா? அவரே தான். அழகு மன்னரை திருமணம் செய்தேன். மண்ணுதான் மாரில மச்சரையாக தோல்ல துளசி மேல தொப்புல போய் நடக்கும் முளைக்கால முத்துமணி பல்லல பரிசு வீட பாதத்துல செத்தாங்க நாவல நட்சத்திரம் பெருவரில் அமிர்த கலசம் மின்னழகாரி பின்னழகாரி 11 பேர் படித்த படிப்புடன் வெள்ளையந்து விஜய் அழகு மன்னர் அர்ஜுனனை மாணவித்தேன். அம்மா நான் கூட என்னமோ சாராய கடை அர்ஜுனன்னு நினைச்சுக்கிட்டேன். விளக்குமாறு வெளியே எடுத்து போயிடும் ஆறு காலத்துல சாராய கடை அர்ஜுனன்னு நினைச்சுட்டேன். எனக்கு இப்பதானே தெரியும். அழகு மன்னன் அர்ஜுனன் காலகாலத்துல புல்லு பூச்சி ஏதோ இருக்குதா? தப்பா நினைக்காதுங்க. புழுன்னா ஆம்பளை பையன். புழு நெண்டிக்கிட்டே இருக்குதா? நெண்டிக்கிட்டே இருந்தா அது ஆம்பளை பையன். பூச்சின்னா அது அப்படியே இருக்கும். அப்படின்னா பொட்டை பிள்ளை. அதுதான் புழு பூச்சி
குடிச்சதா இருக்குதான்னு கேட்டேன். இருக்குதுல கொஞ்சோண்டு. எனக்கு இவ்வளவுதான் இருக்கும். என்னன்னு இவ்வளவா இருக்கும்? அப்படி இல்லாம அது ஒரு டின்னு பேர்ல விட்டுறான். அம்மம்மா வீர அபிமன்யு பெற்றெடுத்தேன். ஆமா ஆமா அம்மா குழந்தை பிறந்திருக்குது. அம்மா வயிறு பாரு நேத்தே கோசாயிட்டு வரிவரியா இருக்குது. அப்படி இருந்தா பிள்ளை பத்த வயிறு. பெக்காத வயிறு. காலையில வயிறு போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் அது பிள்ளை பெக்காத வயிறு. என்ன நினைச்சுக்கிட்ட? அடியே என் புறந்த வியாபாரி பொங்கனாபுரத்து புலக்கட்டாங்க. எப்படி என் கணவராகப்பட்டவன் எப்படி திருமணம் செய்தேன்? அம்மம்மா மாமுனி வேடத்திலே என் கணவராகப்பட்ட அமர்ந்திருக்கும் பொழுது அவர் 12 அழகு 11 பேர்லாம படைத்த ஆளாள அழகுமன் அர்ஜுனரை நான் எப்படி கொண்டேன்? அம்மம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரதம் ஓட்டம் தெரியும். கொஞ்சம் இல்ல ரதம் ஓட்டுவேன். என் அண்ணனாகப்பட்ட கண்ணன் எனக்கு சொல்லி தந்தார். ரதம் ஓட்ட கத்து கொடுத்தார். அப்பொழுது என் புருஷனை கை காலை கட்டி போய் கடத்திட்டு போய் நான் கல்யாணம் பண்ணவன். 4 பொம்பளை ஊர்ல இருந்தா போது கண்ணு. எல்லாம் ஆம்பளை பசங்க பொழைச்சிக்குவாங்க. எல்லாம் ஆம்பளை பசங்க தேவையில்லாத தண்டத்துக்கு 5000 10,000 செலவு தூக்கிட்டு போறாங்க. நானும் மத்தாளுக்கெல்லாம் தேவையில்லாத எதுக்கு உன்ன மாதிரி கிடைக்கல எங்களுக்கு. ஆமா அப்படி ஓடி போய் திருமணம் செய்திருந்தாலும் அம்மம்மா இன்று தினம் என் கணவராகப்பட்டவர் வாரத்தில் 7 நாள். அந்த 7 நாள்ல என் புருஷன் முதல் திங்கட்கிழமை கண்டா என்னை தேடி வருவாரு. என்னமே என் புருஷனை காணண்டி சும்மாதான் இருக்கிறேன். என்னத்துக்கு பெரிய மனசுல பாத்துக்க நீ தான் சொல்றேன் தெரியுமா?
நான் எப்படி இருந்து தெரியுமா? ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி வச்சேன். ராஜாவை இன்னுக்கான ரோஜா பூ வாடுது. மன்னவர் வருவாருன்னு மறிக்கொழுந்து வாங்கி வச்சேன். மன்னவர் இன்னுக்கான மறிக்கொழுந்து வாசம் போச்சு. அடியே, என் கணவர் வருவார் வருவார் வழி மீது விழுவித்து கத்திரிக்க கணவர் வரவே இல்லடி. யார் வீட்டுக்கு போயிருக்கிற அப்படி எந்த சக்காலத்தி வீட்டுக்கு போயிருக்கிற எந்த திருட்டு ஓலி வீட்டுக்கு போயிருக்கிற தெரியல. 7 நாள் ஆகுது. அப்படியே பாக்குறதெல்லாம் கையை கடிச்சுக்கலாம். எனக்கு அப்படியே நானும் தான் கேக்குறேன். அதுக்கு என்ன வாய் இருக்குதா இல்ல ஒரு பல்லுதான் இருக்குதா? ஒரு பட்டாணி பல்லு கொடுத்தா அது கடிக்கிறதுக்கு, இல்ல கரும்பு தான் இருக்குதா ஒரு சோள கொடுத்தா அப்படியே கடிக்கிறதுக்கு, பலான் உரிக்கிறதுக்கு. அது இருக்குது. என்ன பண்ணு பாவத்தை கவலைப்படாதுங்கன்னு நம்ம கருப்பூர் வெள்ளாளன் பட்டியில இருந்து நம்ம செல்வனை வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லியாவது இப்படி எழுப்பொழியாகப்பட்ட இந்த சுபத்திரி அம்மனாகப்பட்டவர் காத்திருக்கிறேன். என் புருஷன் வந்துட்டா போதும். அவர் அப்படியே இன்னைக்கு கேட்காத கேள்வி கேட்க போறேன். இத்தனை நாள் யார் வீட்டுக்கு போனாரு, எவன் வீட்டுக்கு போனாலும், எங்க போனாரு, ஏதாச்சோ ஒன்னாச்சோ ஒன்னாலும் ஒண்ணும் தெரியல. பெரிய மனுஷன் சொல்ற பாத்தியா? அப்படி கணவர் வரவில்லை என்று காத்திருக்கும் பொழுது இந்த கண்ணையோடு எடுத்து பாராட்டி அன்பளிப்பு செய்து உள்ளோம். இன்னும் ஐயாவாகப்பட்ட சேர்மன் ஐயா அவர்களும், வேலை கவுண்டர் ஐயா அவர்களும், மொழி கவுண்டர் ஐயா அவர்களும், பாப்பாத்தி அம்மா அவர்களும், இந்த கூடியால் சபையோர் உள்ளமல்ல. அது மட்டுமல்ல, உலகம் எல்லாம் நாடெங்கும் பேரும் புகழும் பெற்ற ஒரு நல்ல தங்க சரித்திரம் போல இந்த கலைஞர்களோட சரித்திரத்தை ஒரு யூடியூப் மூலமாக அண்ணாவாகப்பட்ட செல்வன் அண்ணா அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமாக சீர சிறப்போடு வாழ வேண்டும். ராமாஜி ஏழி வச்சு மண்ணு அடிச்சேன். 10வது செவருக்கெல்லாம் பறி போட்டு மண்ணு அடிச்சேன். ஏன்னா என் புருஷனை நம்ப முடியாது. புருஷன் கூத்தியா கள்ளக்காரரு. எப்படி இருந்தாலும் ஒரு திருடு குண்டூசி நுழைஞ்சா கூட அந்த ஓட்டையை பூந்து வந்துருவாரு. எல்லா ஓட்டையும் அடிச்சிடலாம். அந்த ஓட்டை மட்டும் என்னால அடிக்க முடியாது. ஆத்துக்கு போற தண்ணிக்கு போற பெண்களை எண்ணலாம். அர்ஜுனோட கூத்தி பெண்ணை எண்ண முடியாது. கூத்தியா வச்சிருக்காரு. ஆமா, என் புருஷன் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. அவர் வந்துட்டானா நீ சொல்லாம உள்ள விட மாட்டேன். இங்க பாரு, ராக்கிப்பட்டியில இருந்து இளம்பள்ளி முடி எடுத்துட்டு ஒரு கூத்தியாத்தான். ஒரே கூத்தியாதான். அதனாலதான் கூத்தாடி களை கட்டிட்டு வர்றாரு.